விஜய் என்பதும் 3 எழுத்து, ஜோசப் என்பதும் 3 எழுத்து, வெற்றி என்பதும் 3 எழுத்து. வருங்கால முதலமைச்சர் அவர் நல்ல செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையாக தான். அருமையா இருந்ததுன்னா அவர் என்ன சொல்ற வர்றாருன்னா, அதாவது ரோட்ல சும்மா யாராவது போனான்னு சொல்லி சிஎம் கூப்பிட்டு, அதாவது இருக்கிற பணத்தில் வச்சு பூரா கூட்டணி சேர்த்துக்கிறாரு. நாங்கள் வந்து நேரடியாக மக்களுடன் கூட்டணி, சட்ட ஒழுங்குல காப்பாற்றணுங்கிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சிலிண்டர் ஃப்ரீயாக தர, மாதம் 2000 ரூபா தர, பஸ் ஃப்ரீயாக தரேன்னு சொல்கிறாங்க. நாட்டுக்கு இப்போ தேவை அது இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு, சூப்பர் பாதுகாப்பு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த முறை கரெக்டாக வெள்ளூர் நல்லபடி பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட இருக்கும், இன்னும் கூட இதுக்கு மேலே அடுத்த மாநாட்டில் இன்னும் நல்லா நடக்கும். எந்த மாநாட்டிலும் இது மாதிரி பண்ணது கிடையாது. இப்போ பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கலாம். இங்கே அவங்க கேட்ட போலீஸ் கேட்ட அத்தனை கட்டுப்பாட்டுக்கும் எல்லாமே வந்து இங்கே வந்து செஞ்சுருக்குறாங்க. 2 சைடும் பார்த்தீங்கன்னாக்கா தேவையான மாதிரி தண்ணி, ஸ்நாக்ஸு, உணவு அடுத்தபடியாக கோரிக்கை கேட்டது. அதாவது நம்ம தமிழ்நாட்டிலே முதல் முறையாக கூடாரம் போட்டு சேரு போட்டு இங்கே வந்து பண்ண சொல்லி சொன்னாங்க. அது முதல்ல இங்கே பண்ணியிருக்கிறோம். இதை நீங்களே பார்க்கலாம். ஏன்னாக்கா சும்மா என்ன சொல்லுவாங்க, பஸ் டிக்கெட்டுக்குள்ள ஏறி வந்தவங்க இன்னைக்கு கோடி கோடி, லட்சம் கோடி, 1000 கோடி எப்படி வந்துச்சு? அந்த அதாவது அரசியல் ஆதாயத்தை பெற்று தான் அவங்க சமாளிச்சாங்க. இவர் கோடி கோடியா சமாளிச்சுட்டு தான் அரசியலுக்கு வராரு. அதை மக்களுக்கு பயன்பட செய்யணும், மக்களுக்கு குடிக்கணும். அவர் சொன்னார் சற்று போன வாரம் சொன்னார், சார் எனக்கு அரசாங்க பணம் கூட கூலி வேண்டாம், என் சொந்தக்காரங்களே நான் வருவேன் சட்டசபைக்குன்னு சொன்ன உத்தமரை யார் சாப்பிடுறாங்க? விஜய் சொன்னாரு. அண்ணா வந்து மக்களுக்காக ஏதாவது வந்து செய்யணும். வேலூர்ல என்ன ப்ராப்ளம்னாக்கா, இந்த ரயில்வே மேம்பாலம் இருக்குல்ல, காட்பல்ல, இன்னும் கூட அவங்க எத்தனையோ கட்சி சேர்ந்தாங்க. இன்னும் கூட ஒரு பிரிட்ஜா இருக்கு, நிறைய அந்த இன்னொரு பிரிட்ஜ் போட்டா நல்லா இருக்கு. வேலூர் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கிரீன் சர்க்கிள் வந்து அங்கேயும் கொஞ்சம் ரூட் சேஞ்ச் பண்ணா பொதுமக்களுக்கு நல்லா இருக்கும். 5000 பேருக்கு அனுமதி கேட்டாங்க, 5000 பேருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த கூட்ட நெருக்கடி அவங்களோட பாதுகாப்புக்காக நலன் கருதி புதுசாக வந்திருக்கிற எஸ்பி வந்து இவ்வளோ கொடுத்துருக்காரு. அது கட்டுப்பாட்டு நம்ம தமிழக வெற்றிக்கிழமும் அதுக்கான முறையா எல்லாமே செஞ்சிருக்காங்க. அவங்க வழியை தான் பின்பற்றி இருக்கிறார். நல்லா பாருங்க தமிழ்நாட்டு மக்களே, காலம் வச்சாரு அண்ணா, வாடகை வீட்டுல இருந்து போனாரு. புரட்சி தலைவர் தமால் சொத்தாக மக்களுக்கு அர்ப்பணிச்சு சொன்னார். வந்து கூட்டணி வைக்க மாட்டேன்ட்டாரு. ஜெயலலிதா மேடம் மாதிரி மக்களால் மக்களுக்காக வேண்டாம் அவருடைய குறிக்கோள். இது எப்படி சொல்லணும்னு தெரியல. எல்லா கட்சிக்கும் ஒரு கட்டுப்பாடு கொடுக்குறாங்க. ஆனா அதிகமான நெருக்கடியை வந்து தமிழக வெற்றி கழகத்தை மட்டும்தான் கொடுக்குறாங்களே. நம்ம மாதிரி மக்கள் வரி பணம் தானே, மக்கள் வரி பணத்தை சுரண்டி தான் நமக்கு தராங்க. நம்ம காசையை நம்ம வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும்? தப்பு இல்லை, அந்த வாங்கி காசை வாங்கி நம்ம செலவு பண்ணிட்டு தாவேக்கா ஓட்டு போட்டுறணும். ஓட்டு எங்களெல்லாம் பார்த்தா தற்கூறிங்கிறானு. இங்கே பூரா படிச்சவன் பட்டதாரி தான் வந்திருக்கான். திமுக இருக்கவன் பூரா பாரு நடத்துறவன், பாரில் இருந்தவன், அந்த மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க. பூரா படிச்சிருந்தா என்ன கொஞ்சம் வைப்பு இருக்கிறாங்க, 4 இடம் மாற்றிக்குவாங்க. மாறிடும், மெதுவாக மாறினா. எங்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்லலை, கற்றுக்கிறோம், மெதுவாக கற்றுக்கிறோம். இளைஞர்கள் பட்டாளம் இருக்குது, மெதுவாக நாங்கள் அப்படியே மெதுவாக வளர்ந்து வருவோம். உடனே எங்களை தற்கொலைன்னு சொல்லக்கூடாது. தாவேக்காவை யார் தற்கொலைன்னு சொல்கிறாங்களோ அவன் தான் திமுக படிக்காம பள்ளிக்கூடத்துக்கு கூட ஸ்கூலுக்கு போகாதவன் தான். ஆனால் இங்கே பூரா படிச்சு பட்டதாரி தான் வந்திருக்கிறாங்க. அதனால பெரிய மாற்றம் வரும்னா அவர் எனக்கு பணம் கோடி கோடியா இருக்குது, அது எந்த வழியில் செலவு பண்றதுக்கு இந்த அரசியல் ஒன்றை தேர்ந்தெடுத்தார். அது உண்மையான வார்த்தை. அதுக்குதான் அவர் திருவள்ளுவர் சொல்லுகிறார், உலகத்தே பொதுமறை. அதாவது வந்து இவங்க வந்து 2 பேரும் குடும்ப அரசியல் பண்றாங்க. 2 பேரும் குடும்ப அரசியல். அவங்க வந்து இது ஏடிஎம்கே. இவங்க எப்படின்னாக்கா ஒருத்தர் 2 பேருக்கு ஒருத்தர். இப்போ நான் முதலமைச்சராக நினைச்சிக்க, உங்களை நான் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது, நீங்க முதலமைச்சரா இது. ஆனா என்ன 2 பேரும் பணம், புரியுது இல்லையா? கூட்டணி இல்லாமல் வராங்க பார்க்குறீங்கனாக்கா, இப்போ கூட்டணிக்காக போகிறாங்க சில பேர். நம்ம அதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிற இந்த நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு இந்த கட்சி எப்படி போனால் இருக்குன்றது மக்கள் வந்து சிந்திச்சு செயல்பட்டு இருக்கணும். இதுக்கு வரவங்க வருவாங்க, கிட்டத்தில் வருவாங்க. கிட்டத்தில் எவ்வளோ கட்சிகள் வந்து வர வாய்ப்பு இருக்குது, கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கலாம். அந்த கூட்டணி எவ்வளோ பேர் இருக்கலாம், ஆனால் இங்கேயும் வர வாய்ப்பு இருக்கு, கிட்டத்தில் தெரிய வரும். அதாவது 200 ஏக்கரில் 2 லட்சம் பேர் மாநாடுன்னு சொல்லி மொத்தம் ஒரு 40,000 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் திரள்நிலை நிரட்டி அவங்க மட்டும் அதை சுயலாபமாக வந்துக்கிறாங்க. கடைசி வரைக்கும் ஒரு வார்டு மெம்பர் கூட ஆக மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுங்களா? அது அப்போ டயர்டாகி ரொம்ப தோந்துருவாங்க இல்லைங்களா?
நாங்கள் எங்கள் இலக்கு வந்து முதல்வர் இலக்கு, புரிஞ்சுங்களா? புரட்சி தலைவருக்கு தான் போட்டோம் சார், ரெட்டையிலுக்கு தான் போட்டோம். இப்போ டிவிக்கு போடுறோம் சார். ஆமாம் ஆமாம், நான் நோட்டால் தான் போட்டிருந்தேன். நோட்டால் தான் போட்டிருந்தேன். இப்போ போட முடியும் நோட்டால, நோட்டால் தான் போட்டிருந்தேன். ஆமா, இப்போ தலைவர் தான். ஆமாம், ஏன் அதில் என்னென்ன தப்பு? இப்போ நான் கார் வாங்குறேன்னு சொல்கிறேன், தவறுன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? நம்ம இலக்கு தானே, நம்ம முயற்சி செஞ்சால் இலக்கில் போய் ரீச் ஆகலாம். நாங்கள் பயிற்சி தான் எடுப்போம், கிரவுண்டில் விளையாண்டே தான் இருப்போம்னா கடைசி வரைக்கும் நாம் டம்பர் கட்சி வார்டு மெம்பர் கூட ஆகாது. இருக்கு சார், அவரோட மேன்மையாகவும் இருக்குது, மேன்மையா இருக்குது, மக்கள் நம்பிக்கை இருக்குது, ஏழைகளுக்கு முன்னேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆமா சார். விஜய் என்பதும் 3 எழுத்து, ஜோசப் என்பதும் 3 எழுத்து, வெற்றி என்பது 3 எழுத்து, வருங்கால முதலமைச்சர். சார், அன்னாட கற்பழிப்பு, தற்கொலை, டாஸ்மாக். ஆமா அண்ணா, நாங்கள் வந்து நேரடியாக மக்களுடன் கூட்டினா அதிமுக பிஜேபி கூட சேர முடியாது. பிஜேபி கூட இருந்ததுன்னா சிறுபான்மை ஓட்டுகள்லாம் வந்து வராது, முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் பயந்துக்குவாங்க. திமுக கிட்ட போய் சேர்றவங்க பூரா எப்படின்னா பூரா யார் பொட்டி தருவாங்களோ அதனால் அதுக்கு போய் சேர்ந்துருங்க. நான் தேமுதிகவை எதிர்பார்த்தேன், அவங்களும் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அங்கே போயிட்டாங்க. அதனால் 234 தொகுதியிலையும் தில்லா தனிச்சு நிற்கிற ஒரு பெரிய தைரியம் தாவேக. சொல்ல மாட்டோம், செய்து காட்டுவோம். ஆமா, டாஸ்மாக் வேண்டாம் சார், ஆமா, வேண்டாம், உதயநிதி ஸ்டாலின் வேண்டாம், எங்களுக்கு எவனுமே வேண்டாம், தளபதி மட்டும் போதும். களத்துல ஏன்னா இத்தனை பட்டாளம் இருந்து பார்த்தாதான் நீங்க வந்த பூரா வேடிக்கை பார்க்க வந்திருப்பான்னு நினைச்சீங்களா? இது வந்து ஒரு பகுதி, வெளியில் இருக்கிற போது தான் பெரும் பகுதி, ஓட்டு போறவங்க தான் வெளியில் இருக்கிறா. இது ஒரு அன்புல வந்தது. இது ஒவ்வொரு ஓட்டு 2 ஓட்டை வீட்டு மாறிச்சுனால நாடு தாங்காது. அதாவது வேட்பாளர் முக்கியம் இல்லைன்னா விஜயனந்தா வேட்பாளர், அவரோட மூஞ்சிக்கு தான் இவங்க வேட்பாளர் வேலை, அந்த ஒரு மூஞ்சி தான் வேட்பாளர். அவர் வச்சுதான் ஓட்டு போறாங்க, நிக்கிறாங்க பாரு, அவங்கள பார்த்துலாம் ஓட்டு போடல. அவன் நல்லவன் கேட்டவங்க தலைவரை பார்த்து தான் நான் ஓட்டு போடுறது. 2026 ஜெயிக்க வைக்கணும். ஒண்ணு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இந்த விஜயகாந்த் அவர் என்ன அடிக்காத ஒரு குறை அந்த மாதிரி எல்லாம் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. அந்த வடிவேலு கடைசியில் போய் நம்ம அங்கிட்ட மூட்டை தூக்க முடியாத அளவுக்கு மூட்டை கொடுத்தாங்க, என்ன தெரியல போய் சேர்ந்துச்சு. என்ன நியாயம் அது? மக்களுக்கு அந்த மாதிரி மூட்டை வாங்கினா எங்க மக்களுக்கு நல்லா சேருது. மூட்டை வாங்குறது அது காசு பணம் தான் முக்கியம், அவங்களுக்கு மக்கள் தேவையில்லை, அதனால தான் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. ஒயின் ஷாப்பை வந்து என்றைக்குமே வந்து மூட முடியாது. அது வந்து எந்த அரசாக இருந்தாலும் அது ஒத்துக்க வேண்டிய விஷயம். என்னோட கருத்து, என்னோட தலைமை நாளைக்கு வந்தால் என்ன நடக்கும்ன்ட்டு நான் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு பார்க்குறேன். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வைஸ் வந்து பிரிச்சுக்கிட்டு கேட்டகிரி 10 to 12 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 4 to 5 அந்த மாதிரி வந்து டைமிங்கை குறைச்சிக்கலாம். ஃபுல் டே ஓப்பனில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு இல்லை சார், 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, நைட் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. இடைவெளி இல்லாமல் உங்களுக்கு இருக்குல்ல, அந்த இடைவெளின்றதுனால தானே எல்லாம் போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. ஒயின் ஷாப் வேணாதான்பா, ஆனால் மக்கள் திருந்தணும்பா, குடிக்கிறவன் திருந்தணும். அவன் திருந்தினாதான் வந்து அது மூடவே முடியும். அவனே குடிக்கிற போது எப்படி நம்ம மூட முடியும்? அதுதான் சொல்ல, மக்கள் தான் திருந்தணும். குடிக்கிறவன் திருந்தனா குடும்பம் நல்லா இருக்கும். அவன் குடிச்சு போய் வீட்டில் இருந்தால் வீட்டில் எப்படி மரியாதை இருக்கும்? ஒரு ஒயின் ஷாப் வேணாம். இங்க வந்து ஒர்க் பண்றேன். இப்போ நான் இது நைட்ல இருந்து நாங்க அது அண்ணனுக்காக நைட்டும் பார்க்கணும், நாங்க இங்க வேலை செஞ்சோம். இப்போ நைட்டு நாங்க இங்க வந்து சேர் எல்லாம் எடுத்து போட்டுருந்தோம். இப்போ காலையில வந்து ஏதாச்சும் இருக்கு இல்ல அப்படின்ற பட்சத்துல ஏதாவது இந்த இடத்துக்கு வேணும் அப்படின்றதுனால நாங்க வந்து சேவை செஞ்சுட்டு இருக்கோம் சார்.